ஆலய கட்டுமான பணிகளுக்கு நமது தீர்மானங்கள் இவ்வாறும் இருக்கலாமே. திரு சூசை மரியான் மற்றும் பொன்னம்மாள் நினைவாக குடும்ப நிதி. பொத்தரங்கன் விளை கிழக்கு தெருவில் நீண்ட காலம் வசித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிற காலம் சென்ற திரு சூசை மரியான் மற்றும் பொன்னம்மாள் குடும்பத்தினருடைய ஓர் அற்புதமான சாட்சியை காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திரு சூசை மரியான் மற்றும் பொன்னம்மாள் குடும்பத்தினர், இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் மற்றும் 3 பெண் பிள்ளைகள், மொத்தம் 5 வாரிசுகள். எஸ் ஜேக்கப் திருப்பத்தூர், எஸ் ராஜமணி நெல்லை, எஸ் மரிய புஷ்பம் பொத்தரங்கன் விளை, எஸ் விக்டோரியா வேலூர், எஸ் கிரேஸ் சென்னை. அருமையான இக்குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு பொத்தரங்கன் விளை திருச்சபையின் ஆலய கட்டுமான பணிகளை குறித்து ஆண்டவர் ஒரு வாஞ்சையை கொடுத்தார். இதன் வெளிப்பாடாக ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மூத்த பெற்றோரின் நினைவாக பிள்ளைகளின் குடும்பங்கள் மற்றும் பிள்ளைகளின் பிள்ளைகள் குடும்பமாக எல்லோரும் இணைந்து ஏன் நினைவு நிதியாக ஒரு தொகையை ஆலய கட்டுமான பணிகளுக்கு வசூலித்து காணிக்கையாக கொடுக்கக்கூடாது என்ற தரிசனத்தை கொடுத்தார். இதன் தொடர்ச்சியாக பிள்ளைகளின் குடும்பங்கள் மற்றும் பேர பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லோரும் இணைந்து வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி தங்களது வாஞ்சையை தரிசனத்தை வெளிப்படுத்தினர். அனுதினமும் வரவுகளின் விவரங்கள், மொத்த வரவு விவரங்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமையாக ரூபாய் 1,03,000 சேகரித்து நமது ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிறு ஆலய வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளனர். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இக்குடும்பத்தின் சார்பில் ஏ செல்வராணி அவர்கள் அசன பண்டிகை ஆராதனையின் போது குடும்பத்தாரின் தீர்மானங்களை சாட்சியாக சொன்ன காரியங்கள் நினைவில் இருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, திரு சூசை மரியான் மற்றும் பொன்னம்மாள் நினைவாக குடும்ப நிதியை குடும்பத்தின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் குடும்பமாக இணைந்து நமது ஆலய கட்டுமான பணிகளுக்கு ரூபாய் 1,03,000 கொடுத்திருப்பது திருச்சபை மக்களாகிய நம் அனைவருக்கும் சவாலான காரியம். ஆம் பிரியமான விசுவாசிகளே, நாமும் கூட இக்குடும்பத்தாரை போன்று நல்லதொரு தீர்மானங்களை எடுக்கலாம். நமது பெற்றோரின் நினைவாக பிள்ளைகளின் குடும்பங்களாக இணைந்து நாமும் திட்டமிடுவோம். ஆலய கட்டுமான பணிகளை முழுமையாக நிறைவு செய்ய எதிர்வரும் 22 மாதங்களில் நமக்கு தேவை ரூபாய் 1 கோடி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆலய கட்டுமான பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம், உற்சாகமாய் கொடுப்போம், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவோம், திருச்சபையாக இணைந்து செயல்படுவோம், புதிய ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். வாரீர் வாரீர்.